பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல கவனிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் அங்கு 2வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். கேட்கிற அன்பான தேவஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் இந்திய வார்த்தையின் மூலமாய் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆபிரகாம் வயது சென்றவன் ஆனாலும் தேவன் சொன்னபடி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சொல் மாறாதது. சனம் சொல்லுகிறது சங்கீதங்களிலே, அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். இன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை என் தேவன் நிறைவேற்ற வல்லவரானால், இன்றைக்கு என்னை பார்த்து உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லி இருக்கிறவைகளை கட்டாயமாக நிறைவேற்றுவார். மறந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் விடாய்த்து போய் விடாதிருங்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் குறித்த காலத்திலே ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கா? கர்த்தர் அந்த காலம் எனக்கு குறிச்சிருக்கிறாருன்னு சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்றவைகளை செய்வார். நான் சொல்லுவேன் அடிக்கடி, எனக்கு என்ன காரியம் ஏற்றதுன்னு எனக்கு தெரிந்ததை விட என் தகப்பன் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். பாருங்க, ஆதாமுக்கு என்ன தேவைங்கிறதை கர்த்தர் அறிந்து ஏற்ற துணையை கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்தார். நல்ல கவனிங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறது உங்களை விட உங்களை சிருஷ்டித்த கர்த்தருக்கு நல்லா தெரியுங்க. ஏற்ற வேளையிலே அவர் சொன்னபடி செய்கிற தகப்பன். சொன்னதை அவர் மனம் மாறுகிறதற்கு மனுபுத்திரர் இல்லை. சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ? செய்வாருங்க. உங்களுக்கு செய்யாமல் அவர் யாருக்கு செய்ய போறாரு? வாக்கு தத்தங்கள் இருக்கா? வாக்கு தத்தங்களின் மேலே விசுவாசம் பெருகட்டும். அவர் செய்கிற காலம் ரொம்ப பக்கத்தில் இருக்கு. அவர் செய்ய போகிறார். சொன்னதை செய்வார். ஆபிரகாம் முதிர் வயதானாலும், காலங்கள் மாறி போனாலும், காலங்கள் உருண்டோடினாலும் அவர் சொன்ன காரியம் மட்டும் மாறாதுங்க. அவர் உங்களுக்கு சொன்னதை உங்களை கொண்டுதான் செய்வார். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? சொன்னபடி செய்கிற தேவன். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் யாக்கோப்பை கைவிடாத கர்த்தர். இன்னைக்கு உங்களையும் ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. சோர்ந்து போகாதீங்க. இந்த காலை பொழுதுல அவர் சொன்னதை செய்வார். கண்களை முடிச்சு வைக்கலாமா? பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, சொன்னதை செய்கிற கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நீ சொன்னதை ஆண்டவர் அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆபிரகாம் முதிர் வயதானாலும் அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்னதை செய்ததை போல எங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் சொன்னதை செய்வீராக. உடைய கரத்தில் இன்றைய நாட்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே.